வரும் ஆண்டுகளில் மழை வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். அடுத்த 2 சதாப்தங்களில் இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாக 15 முதல் 40 அசாதாரணமான வெப்ப நாட்களை எதிர்கொள்ளக்கூடும் எனவும் ஆய்வில் அதிர்ச்சி தகவல். மே 1 முதல் மே 31ஆம் தேதி வரை சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு கோடை விடுமுறை. அவசர வழக்குகளை விசாரிக்க வாரந்தோறும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் சிறப்பு விடுமுறை கால அமர்வுகள் செயல்படும். வெற்றி பெற்றவர்கள் வேறெங்கும் சென்று விடாமல் நேராக பனையூர் அலுவலகம் வந்துவிட வேண்டும். வேட்பாளர்களுக்கு தாபிக தலைவர் விஜய் அறிவுறுத்தல். மே தினம் மற்றும் தொடர் விடுமுறை எதிரொலி. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய மக்கள் கூட்டம். தமிழ்நாட்டில் ஆட்சியை திமுக தக்க வைக்கும் என டுடேஸ் சாணக்கியா கருத்து கணிப்பு. அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளி தாபிக்கு எதிர்க்கட்சியாக உருவெடுக்கும் எனவும் கணிப்பு. திமுக கூட்டணி 114 முதல் 136 தொகுதிகளை கைப்பற்றும் என டுடேஸ் சாணக்கியா கருத்து கணிப்பு. தாவேக்கு 52 முதல் 74 தொகுதிகளிலும் அதிமுக 34 முதல் 56 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என டுடேஸ் சாணக்கியா கருத்து கணிப்பில் தகவல். கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் பொய் தகவல்களை பரப்பும் திமுகவின் பித்தலாட்ட நாடகம் ஒருபோதும் எடுபடாது என இபிஎஸ் காட்டம். கருத்து கணிப்புகள் அப்படியே நடந்ததாக வரலாறு கிடையாது என்ற கருத்து கணிப்புகளை உடைத்தே அதிமுக இதுவரை ஆட்சி அமைத்திருக்கிறது எனவும் அறிக்கை. 210 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டம். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடங்களில் அதிமுகவினர் அதீத கவனத்துடன் செயல்படவும் வலியுறுத்தல். மே தினம் சனி ஞாயிறு என தொடர் விடுமுறையால் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள். தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர் உள்ளிட்ட ஜிஎஸ்டி சாலை பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். தமிழ்நாட்டில் 17 இடங்களில் இன்று சதமடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. நெல்லை அருகே கோடை மழையில் நனைந்து சேதமான நெல் மூட்டைகள். சம்பந்தப்பட்ட நெல் கொள்முதல் நிலைய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. நெல்லை, மதுரை, கோவை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டரித்த நிலையில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். மேட்டுப்பாளையத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த கனமழை. லாரி பட்டறை மேற்கூரை காற்றில் பறந்ததில் மின்கம்பம் சேதம். லாரியில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சேலத்தில் பொழுதியுடன் வீசிய சூறாவளி காற்று. தேசிய நெடுஞ்சாலையில் திணறிய வாகனங்கள். பலத்த காற்றில் மரங்கள் விழுந்து சேதம். தேனி அருகே காற்று மழைக்கு தாங்காமல் தடுப்புகள், தகரங்கள் குடியிருப்பு பகுதியில் கீழே விழுந்து பாதிப்பு. மின்கம்பங்கள், கார்கள், இருசக்கர வாகனங்கள் சேதம். மத்திய பிரதேசத்தில் 4 மாதங்களில் 27 புலிகள் உயிரிழப்பு. வைரஸ் தொற்று காரணமாக புலிகள் உயிரிழப்பதாக தகவல். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் உள்ள பர்ஹி அணையில் சுற்றுலா படகு கவிழ்ந்து விபத்து. 4 பேர் உயிரிழப்பு, 15 பேர் மீட்பு. மேற்கு வங்க தேர்தலில் மத்திய படையினர் அத்துமீறி செயல்பட்டதாக மம்தா பானர்ஜி புகார். மாநில காவல்துறையை பணியில் அமர்த்தாமல் அனைத்து வாக்குச்சாவடிகளையும் மத்திய படையினரே தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்ததாகவும் பகிரங்க குற்றச்சாட்டு. மகாராஷ்டிரா மாநிலம் பூனேயில் செயல்படாத நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் குளோரின் வாயு கசிவு பலர் பாதிப்பு. சுவாச கோளாறு ஏற்பட்ட 24 பேர் மருத்துவமனையில் அனுமதி.
ஆப்கானிஸ்தானில் மிதமான நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.3 பதிவு. டிரம்புடன் கைகுலுக்கிவிட்டு ஈரானுக்கு 6 தரைவழிகளை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் திறந்துவிட்டதாக தகவல். பாகிஸ்தானை நம்ப வேண்டாம் என்று அமெரிக்காவிடம் இஸ்ரேல் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் சர்வதேச அரசியலில் திடீர் பரபரப்பு.